இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எலியா இறைவாக்கினர் கடவுளிடத்தில் ஜெபித்து பஞ்சத்தை தீர்த்து மழை பொழிய செய்கின்றார். அதற்கு முன்பாக நடந்த காரியங்கள் மிக மிக அவசியம். நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகாபு அரசனும் நாட்டில் இருந்த எல்லோரும் யாவே கடவுளை விட்டுவிட்டு அவர்கள் பொய் தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். எனவே மலையிலே 450 பொய் இறைவாக்கினர்களும் எலியா ஒரு புறமுமாக அவர்களுக்கிடையே ஒரு வித சண்டை நடந்தது. அதில் எல்லா பொய் இறைவாக்கினர்களும் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்தில் கடைசியிலே கடவுள் விண்ணிலிருந்து நெருப்பை பொழிய செய்த பொழுது மக்கள் எல்லோரும் யாவேதான் உண்மையான கடவுள் என்று அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வாறு அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் கடவுள் அந்த பஞ்சத்தை தீர்க்கின்றார். எப்பொழுது அவர்கள் மனம் மாறினார்களோ அப்பொழுதுதான் அந்த பஞ்சம் அந்த நாட்டிலிருந்து தீர்ந்து போனது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு மழை பொழிந்தது. அப்பொழுதுதான் கடவுள் மழையை அவர்கள் மீது பொழிய வைத்தார். எனவே இறைவன் அந்த பஞ்சத்தை தீர்ப்பதற்கு முன்பாக நடந்தது மனமாற்றம். எப்பொழுது இந்த மக்கள் அனைவரும் யாவேதான் உண்மையான கடவுள் என ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுது இறைவன் அவரும் மக்கள் மீது கொடுத்திருந்த அந்த தண்டனையை எடுத்துவிட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எனவே எளிய இறைவாக்கினர் ஆகாவை பார்த்து சொல்லுகின்றார், இதோ இப்பொழுது பஞ்சம் தீரப்போகின்றது, கடவுள் மழை பொழிய வைக்க இருக்கின்றார், எனவே நீர் சென்று உணவு அருந்து என்று சொல்லுகின்றார். சொல்லிய பிறகு எலியா இறைவாக்கினர் கார்மேல் மலை மீது ஏறுகின்றார். ஏறி அங்கே இறைவனிடத்தில் ஜெபிக்கின்றார். ஜெபித்த பொழுது அங்கே கருமேகம் தோன்றுகின்றது. தோன்றிய பிறகு மழை பெய்ய ஆரம்பிக்கின்றது. இவ்வாறு மழை பெய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே எலியா இறைவாக்கினர் மீண்டும் ஒரு செயலை செய்கின்றார். தன்னுடைய பணியாளனை அழைத்து சொல்லுகின்றார், ஆகாபு அரசனை பாதுகாப்போடு அவனுடைய இல்லத்திற்கு செல்லுமாறு செல். நீ சென்று அவனிடத்திலே இவற்றை சொல். உன்னுடைய தேரை பூட்டிக் கொண்டு நீ வேகமாக இஸ்ரேலுக்கு செல் என்று சொல்லுகின்றார். இந்த பணியாளனும் சென்று சொல்லுகின்றான். ஆனால் இந்த ஆகாபு அரசனை பத்திரமாக இஸ்ரேலுக்கு அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு எலியா இறைவாக்கினிடத்தில் இருக்கின்றது. தன்னுடைய அரசன் ஆகாபு, அவன் ஒருவன் நேரத்திலே பாவியாக இருந்தான். ஒரு நேரத்திலே பொய் கடவுளை வணங்கி கொண்டு இஸ்ரேல் கடவுளாகிய யாவேவை அவன் ஒதுக்கி வைத்திருந்த நேரத்திலே எலியா அவனுக்கு எதிராக செயல்பட்டார். ஆனால் மனம் திரும்பிய பிறகு, ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு அவனை காப்பாற்ற வேண்டிய கடமையை எலியா இறைவாக்கினர் பெற்றிருக்கின்றார். எனவேதான் இந்த 3.5 ஆண்டு காலமாக மழை பெய்யாமல் இருந்த அந்த பகுதி உடனடியாக பெரிய மழையை சந்திக்கின்ற பொழுது நிறைய நிலச்சரிவுகள் ஏற்படும். எனவே இந்த ஆகாபு அரசனை பத்திரமாக இஸ்ரேலுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமையை எலியா இறைவாக்கினர் பெற்றிருக்கின்றார். பிறகு என்ன செய்கின்றார் எலியா இறைவாக்கினர்? கடவுளுடைய வல்லமையை பெற்றவராக, கடவுளுடைய கைவன்மையானது எலியா இறைவாக்கினர் மீது இறங்குகின்றது. உடனே அவர் தன்னுடைய துணிகளை எல்லாம் கட்டி கொண்டு அவர் இந்த ஆகாபு அரசனுடைய தேருக்கு முன்பாக ஓடுகின்றார். ஆகாபு அரசன் குதிரையை கட்டிக்கொண்டு தேரை செலுத்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் எலியா இறைவாக்கினர் அவனுக்கு முன்பாக ஓடுகின்றார். வழியை செம்மைப்படுத்திக் கொண்டே செல்லுகின்றார். வழியில எந்த விதமான ஆபத்தும் ஆகாபுக்கு நேரக்கூடாது என்பதற்காக என்று செம்மைப்படுத்திக் கொண்டே செல்லுகின்றார். கார்மேல் மலையிலிருந்து இஸ்ரேல் ஏறக்குறை 25 கிலோமீட்டர் தூரம். இந்த 25 கிலோமீட்டர் தூரமும் குதிரைக்கு முன்னால் வேகமாக ஓடுகின்றார். யோசிச்சு பாருங்க, நார்மலா குதிரை கூடவே ஓட முடியாது. ஆனா குதிரைக்கு முன்னால அவரு வேகமாக ஓடி அந்த அரசனுக்கு எந்தவித ஆபத்தும் நேரக்கூடாது என பாதைகளை செம்மைப்படுத்தி கொண்டே சென்று கடைசியாக ஆகாபை இஸ்ரேலில் கொண்டு சேர்க்கின்றார் எலியா இறைவாக்கினர் கடவுளுடைய வல்லமையினால். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் மனமாற்றம் வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்களும் ஆகாபு அரசனும் மனம் மாறாமல் இருந்த வரையில் அவர்கள் பஞ்சத்திலேயே இருந்தார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் என்ற பஞ்சம்தான் மிகப்பெரிய பஞ்சமாக இருந்து கொண்டிருந்தது. அந்த பஞ்சத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். நீர் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் இப்பொழுது யாவேதான் உண்மையான கடவுள் என ஏற்றுக்கொண்டார்களோ, எப்பொழுது மனம் மாறினார்களோ, எங்களுடைய பாவ வழிகளை நாங்கள் விட்டு விடுகிறோம், உண்மையான கடவுளை நாங்கள் வணங்குகிறோம் என ஏற்றுக்கொண்டார்களோ, அப்பொழுது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையை எடுத்துவிட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஆசீர்வாதத்தை முதலிலே கொடுக்கின்றார். பிறகு இறைவன் அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கின்றார். எவ்வாறு ஆகாபை இறைவன் பாதுகாத்தாரோ அதே போன்ற இறைவன் நமக்கு முன்பாகவும் சென்று நமக்கு முன்பாக இருக்கின்ற எல்லா தடை கற்களையும் அனைத்தையும் அவர் சீர்படுத்தி நம்மையும் பாதுகாப்பார். எசாயா இறைவாக்கினர் சொல்லுவது போன்று 45வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகின்றார், இதோ நான் உனக்கு முன்பாக செல்வேன், நான் சென்று மலை குன்றுகளை எல்லாம் சமதளமாக்குவேன், செப்பு கதவுகளை உடைத்தெறுவேன், இரும்பினால் போடப்பட்ட தாழ்பால்களை நான் திறந்து உன்னை பாதுகாப்பாக நான் அழைத்து செல்வேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். எனவே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் இறைவனின் பாதுகாப்பை பெறுவதற்கும் நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் எப்பொழுது மனம் திரும்புகின்றோமோ அப்பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இறைவன் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய பாதையை செம்மையாக்கி நம்முடைய பாதையில் இருக்கின்ற எல்லா விதமான ஆபத்துகளையும் நீக்கி இறைவன் நம்மை பாதுகாப்போடு வழிநடத்துவார். ஆமீன்.